எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதாவது குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? நோ மை லார்ட். மாயாவின் தந்தையாகிய கேகே தான் இங்கு நடந்த அனைத்து குற்றங்களுக்கும் காரணமானவர் என்று சாட்சியங்கள் தெளிவாக இருப்பதால் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமா போயிடுவேன். என் வயசுலயே பிறந்துட்டு எனக்கே எமனா வாய்ச்சிட்டல நீ. உனக்கு பண்ண கொடுமைக்கு கடவுளா பார்த்து கொடுத்த முடிவு இது. தவறான பெற்றோர்களின் தவறான வழிதடத்தில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மாயா இனி இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாது என்றும் தன் தந்தையின் கடுங்காவல் தண்டனையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி நல்வழி நடக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அவருக்கு அறிவுரை செய்கிறது. மிஸ்டர் பிரபாகர் அவர்களை பார் கவுன்சிலில் இருந்து 1 வருடம் சஸ்பெண்ட் செய்ய இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. சந்தோஷ் நிரபராதி என அனைத்து சாட்சியங்களும் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை தொடுத்த மாயாவே அவர் நிரபராதி என்று கூறி அவருக்கு சப்போர்ட்டிங் அப்ரூவர் என ஒரு முக்கிய சாட்சியாக மாறியதால் இந்த நீதிமன்றம் சந்தோஷை விடுதலை செய்கிறது. சொன்னல தெய்வம் இன்னைக்கு நல்லவங்களை சோதிக்காதுமா. The case is dismissed. சார் ஒரு நிமிஷம். மேடம் அந்த ஹேண்ட் லாக் கொண்டு வாங்க. சரிங்க சார். நான் போயிட்டு வரேன். வாங்க சார் வாங்க. டாடி என்னங்க? சந்தோஷ். செல்வி. அழாத செல்வி. டாடி. எல்லாம் முடிஞ்சு போச்சு செல்வி. ஆமா, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. போலாம். சந்தோஷ், எப்படி பார்த்தாலும் அவன் என் வீட்டுல இருக்க கூடாது, என் கண்ணு முன்னாடியே இருக்க கூடாது. வேணும்னா அவளை அவுட் ஹவுஸ் தங்க சொல்லு. அவ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. அவளை இங்க கூட்டிட்டு போயிடு. சந்தோஷ் பாத்தியா செல்வி, சந்தோஷ் எப்படி சொல்லிட்டு போறான். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கணுமா? வாய மூடு. உனக்காக இல்லனாலும் உன் வயித்துல வளர குழந்தைக்காவது நீ உயிரோட இருக்கணும். என் கூட வா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? இது அவுட் ஹவுஸ் சாவி. உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு. நானே எடுத்துட்டு வரேன், இல்லனா யார்கிட்டயாவது கொடுத்து விடுறேன். சரியா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல செல்வி. இங்க பாரு மாயா, நீ இப்போ ஒரு பத்திரமான இடத்துல இருக்க. உனக்கும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் என்னென்ன வேணுமோ அது இங்க கிடைக்கும். இப்போ உனக்கு தேவையெல்லாம் நல்ல ஓய்வு. வீணா நடந்ததெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம நல்லா ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நான் வரேன். செல்வி, உன்கிட்ட கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் செல்வி. என்ன மாயா? எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. என்ன உதவி மாயா? சொல்லு.
சந்தோஷ் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழறான். நான் செஞ்ச தப்பு அவனை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ நினைச்சா அவனை ஒரு 2 நிமிஷம் நிதானமா என் கூட பேச வைக்க முடியும். என்ன மாயா பேசுற நீ? இப்பதான் சந்தோஷோட கோவத்தை கண்ண எதிர்க்க பார்த்தல. எல்லாரும் முன்னாடி நீ அவரை அசிங்கப்படுத்திருக்க. அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேனே செல்வி. நீ அவரை முதுகுல குத்திட்ட மாயா. அந்த வலி அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது வார்த்தையால சொன்னா ஆறாது. அவரே தானா எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை மன்னிச்சா மட்டும்தான் உண்டு. அதனால உன்னை மன்னிக்க சொல்லியோ நீ கொடுத்த வலியெல்லாம் மறக்க சொல்லியோ அவர்கிட்ட சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லாத. இந்த விஷயத்த நான் சொன்னா சந்தோஷ் கேட்க மாட்டார் மாயா. சொன்னா புரிஞ்சுக்கோ. இல்ல செல்வி, என்ன சந்தோஷ் மன்னிக்கவும் வேண்டாம், என்ன மன்னிக்க சொல்லி நீ அவன் கிட்ட கேட்கவும் வேண்டாம். சந்தோஷ் என்கிட்ட இனி வாழ்க்கை ஃபுல்லா பேசலனாலும் பரவாயில்ல. ஆனா என்னோட சில கேள்விகளுக்கு சந்தோஷ் பதில் சொல்லணும். என் குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் தான். அதனால என் மனசுல இருக்க பாரத்தை அவன் கிட்ட இறக்கி வைக்கணும். எனக்கு தேவையானதெல்லாம் சந்தோஷ் கிட்ட பேசுறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான். அதுக்கு மேல அதிகமா வேற எதுவும் அவன் கிட்ட பேச மாட்டேன் செல்வி, என்ன நம்பு. ஆனா அந்த 2 நிமிஷம் சந்தோஷ் நான் பேசுறத பொறுமையா கேட்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். நீ எடுத்து சொன்னா மட்டும்தான் சந்தோஷ் பொறுமையா நான் பேசுறத கேப்பா செல்வி. அதுக்கு பதிலும் சொல்லுவான். அவன் சொல்ற பதில்ல தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு செல்வி. மாயா, நீ சந்தோஷ் கிட்ட நான் பேச வேண்டாம்னு சொல்லல. ஆனா இப்போதைக்கு நீ பேச வேண்டாம் தான் சொல்ற. சந்தோஷ் இப்ப இருக்கிற மனநிலையில நீ என்ன சொன்னாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் சத்தியமா உன்கிட்ட பேச மாட்டாரு. வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நீ எங்க குடும்பத்துல இன்னொரு குழப்பத்தை உண்டு பண்ணதா இங்க வந்திருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நீ மனசார தெரிஞ்சிட்டேன்னு எங்க வீட்டுல யாருமே இன்னும் நம்பல மாயா. ஐயோ செல்வி, நான் இப்ப பழைய மாயா இல்ல. ஏன் உலகமே சந்தோஷ் தான். ஆனா அவனையே எப்போ கொல்ல பார்த்தாங்களோ அந்த நிமிஷமே பழைய மாயா செத்துட்டா. இப்போதைக்கு ஒரு குழந்தைக்கு தாயா தான் நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். என் குழந்தை மட்டும்தான் எனக்கு சொந்தம் செல்வி. என் குழந்தை மட்டும் இல்லைன்னா என்ன எங்கேயாவது போய் செத்துருப்பேன். எனக்கு என் வாழ்க்கையே குழந்தைதான். அதுக்கு அப்பா சந்தோஷ் தான் செல்வி. ஒரு பொண்ணா என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. சந்தோஷ் கிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசணும். நான் பேசுறது முழுக்க முழுக்க என்ன பத்தி மட்டும்தான். இது வேற யாரையும் பாதிக்காத செல்வியே, என்ன நம்பு. தயவு செஞ்சு சந்தோஷ் என் கூட ஒரு 2 நிமிஷம் பொறுமையா பேச சொல்லு. அதுதான் நீ எனக்கு செய்யற பெரிய உதவி. ப்ளீஸ் செல்வி, உனக்கு கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். மாயா, மாயா, சரி சரி மாயா. இப்ப வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கதறி கதறி அழுகுறது குழந்தைக்கு நல்லதில்லை. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. சந்தோஷ் கிட்ட நிச்சயமா நான் பேசி பாக்குறேன். எப்படியாவது அவரை உன்கிட்ட பேச வைக்கிறேன். சரியா? ரொம்ப நன்றி செல்வி. ஏய், நான் வரேன். அழாத.